நாட்டையே உலுக்கிய ஹனிமூன் கொலை வழக்கில் கொலைக்கு திட்டமிட்டது முதல் சடலத்தை வீசி எறிந்தது வரை அனைத்திலும் மனைவி சோனமின் பங்கு இருப்பது உறுதியாகியுள்ளது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தன்னுடைய கணவனை கொல்ல மனைவி சோனமின் திட்டமானது எவ்வளவு இந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்தது? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாக ஒட்டுமொத்த நாட்டையே திரும்பி பார்த்த ஒரு விவகாரம்தான் ராஜா ரகுவன்ஷியின் கொலை. ஷில்லாங்கில் தேனிலவு சென்றபோது அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த கொலைக்கு பல்வேறு காரணங்கள் என்றால் கணவன் மனைவி 2 பேருமே காணாமல் போயிருந்தார்கள். எனவே இந்த கணவனின் உடல் மட்டும் கிடைத்த போது இது கொலையா, தற்கொலையா அல்லது விபத்தா என்றெல்லாம் கூட கேள்வி வந்து இந்த நிலையில் அவர் கொலைதான் செய்யப்பட்டிருக்கார் என்பது சோனம், அவரது மனைவி ராஜா ரகுவன்ஷியின் மனைவி சோனம் கிடைத்த பிறகு தெரிய வந்தது. இந்த நிலையில் சோனமிடம் விசாரணை நடத்திய போது இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள். அவர்தான் கொலையாளி என்பது நேற்று வரை தெரிந்தது. ஆனால் இன்று அவர் போலீசில் அளித்துள்ள வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமணமான அடுத்த நாளே இந்த கொலைக்கான திட்டத்தை அவர் தனது காதலன் என்று கூறப்படும் ராஜ் குஷ்வாஹாவுடன் சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். இந்த திட்டமிடலுக்கு ராஜ் குஷ்வன்சியை ஷில்லாங் அழைத்து வருமாறு ராஜா குஷ்வன்சியை ஷில்லாங் அழைத்து வருமாறு கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாத கூலிப்படை ஏற்பாடுகள் குறித்த தகவலை முன்னமே பகிர்ந்திருக்கிறார் சோனம் அவரது காதலான ராஜ் குஷ்வாஹாவுடன். ராஜ் குஷ்வாஹா தான் கூலிப்படை ஏற்பாடு செய்கிறார். 3 பேர் கொண்ட கூலிப்படையை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு முதலில் 50,000 அட்வான்ஸாக கொடுக்கப்படுகிறது. மொத்தம் 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டு இறுதியில் அது 14 லட்சமாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் சோனம் காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலம். அதே போல இந்த கூலிப்படையில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றார்கள் தான், ஒருவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர், விஷால் ஆனந்த், ஆகாஷ் ஆனந்த், இந்த 3 பேர் தான் அந்த கூலிப்படையில் இருந்தார்கள். இவர் தான் ஷில்லாங் சென்றார்கள். இவர்களுக்கான ரயில் டிக்கெட்டையும் ராஜ் குஷ்வாஹா தான் எடுத்து கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் ஷில்லாங் சென்ற அவர் அங்கு சோனமை சந்தித்திருக்கிறார். திட்டமிட்டபடி 23ஆம் தேதி சோனமை அழைத்து வர கூறி அங்கு அவர்களை கொலை செய்திருக்கிறார். கொலை செய்யும் போது முதலில் தாக்கியது விஷால் தாக்கிய உடனேயே ராஜா ரகுவன்ஷி கத்த தொடங்கியுள்ளார், அறையிலுள்ளார். இதை கேட்ட சோனம் வேகமாக அவரை கொல்லுங்கள் என்று கூட கூறியிருக்கிறார். இந்த கொலையின் முழு சம்பவமும் சோனமின் முன்னாலேயே அரங்கேறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, கொலைக்கு பிறகு அந்த உடலை கொண்டு சென்று வீசும் வரை சோனம் உடனேயே இருந்திருக்கிறார் என்ற தகவலை எல்லாம் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தற்போது போலீசில் வாக்குமூலமாக அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, இவையெல்லாம் உண்மைதான் என்பது போல அவர்கள் காட்டிய இடங்களும் அவர்கள் கூறிய இடங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட ராஜா ரகுவன்ஷியின் இரத்தக்கரை படிந்த ஆடைகள், அதே போல் அவரை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், ராஜா ரகுவன்ஷியின் உடைந்த செல்போன் பாகங்கள் ஆகியவையெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் வைத்து இவர்கள் தான் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது போலீசார் ஓரளவுக்கு உறுதி செய்துவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த குற்றத்தை அவரே சோனமே ஒப்புக்கொண்டு வாக்குமூலமாக அளித்திருப்பதால் அவரது குடும்பமே தற்போது சோனமை ஒதுக்கி வைக்க தொடங்குகிறது. அவருக்கு தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பம் கூட வலியுறுத்தியிருக்கிறது. சோனமுடைய சகோதரர் கோவிந்தா ரகுவன்ஷி பேசும்போது அவருக்கு ராஜ் குஷ்வாஹாவுடன் தொடர்பு இருப்பதே எங்களுக்கு தெரியாது, இப்போதான் தெரிய வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சி அப்பவும் நாளொன்றும் ராஜ் குஷ்வாஹாவுக்கு சோனம் அவர்கள் ராக்கி கட்டுவார். ஒரு சகோதரத்துவத்துடன் பழகியதாகத்தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் இப்படி ஒரு கொடூரமான செயலில் அவர் ஈடுபடுவார் என்பது எங்களுக்கு தெரியாது. அவரை தூக்குல போடுங்க அப்படின்னு அவங்க குடும்பமே தற்போது போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விசாரணைகளை இந்த யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ இவர்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்க இருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவத்திற்கு பிறகு அங்கு சுற்றுலா பயணிகள் வர சற்று தயக்கம் காட்டுகிறார்கள் என்று கூட மாநில அரசு குறிப்பிடுகிறது. எனவே இது ஆப்ரேஷன் ஹனிமூன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கொலை வழக்கானது. இந்த கொலை வழக்கில் சிறப்பு தனிப்படை எப்படி செயல்பட்டிருக்கிறது, இனி வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது என்பதையெல்லாம் கூட இந்த ஆப்ரேஷன் ஹனிமூன் என்ற அந்த தனிப்படையானது விரிவாக மேற்கொள்ள இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.